Hi friends, welcome to Relax Recipes. மட்டன் சிக்கன் பிரியாணி வீட்டில் செய்கிற அளவுக்கு நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்கிறதில்ல. நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உதிரியாக சாஃப்டான மீன் துண்டுகளோட ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபிஷ் பிரியாணி செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருந்தால் கூட இதில் அந்த டைமிங்கும் அளவுகளையும் நம்ம பார்த்து செஞ்சாலே ரொம்ப சூப்பராக வரும். பிரியாணிக்குமே தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் மல்லி புதினா எல்லாமே நான் உங்களுக்கு தாளிக்கையில் அதோட அளவுகள் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கோம். வெள்ளை வாவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் முள் இல்லாத கட்டியான மீனாக எடுத்துக்கிட்டால் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு நம்ம அரிசியை கொஞ்சம் வடித்து அதுக்கப்புறம் தான் அதில் சேர்ப்போம். அதனால் அரிசி நல்லா ஊறி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது ஊறட்டும். பாஸ்மதியை ஊற வைக்கல பார்த்தீங்கன்னா முதல்லையே 2 தடவை நல்லா கழுவிடுங்க. ஊறின பிறகு நம்ம கழுவுனோன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அரிசி ஊறுற நேரத்துலையே நம்ம மீனுக்கு தேவையான மசாலா தடவி அதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மீன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப நேரம் ஊறணும், ஓவர் நைட் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 1 hour 2 hours ஊறினா நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 1/2 an hour ஊற வச்சுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதோட எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா. இது என்ன பிரியாணி மசாலானா நம்ம பாய் வீட்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணல, ஹைதராபாத்தி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் அந்த வீடியோட லிங்கை நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை நீங்கள் கடையில் உள்ள பிரியாணி மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அளவு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஊற நேரம் இதையும் ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அரிசி மீன் ரெண்டுமே ஊறி இருக்குது. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மீனை 2 பக்கமும் 3 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதே சமயம் நல்லா கிறிஸ்பி ஃப்ரையும் பண்ணக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் தான் அது பொரிஞ்சு வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் கிரேவியில் அது வேகும். கிரேவியில் வேகையில் தான் உங்களுக்கு பிரியாணியில் அந்த ஃப்ளேவர் வாசம் எல்லாமே இறங்கும். ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணாக்கல திருப்பி போட்டு அதே மாதிரி 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இது திரும்ப நம்ம கிரேவியில் சேர்ப்போம். அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். இதுக்கு நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட்டை கிராம்பு ஏலம் ஒரு 4 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது பொரியட்டும். இன்றைக்கி நான் எடுத்திருந்த அரிசி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இருந்தது. 2 கப்புக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். 2 வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கையில் நம்ம அடுப்பில் தண்ணி வச்சிடலாம் ரைஸுக்கு. ஏன்னா அதில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்தோன்னா அந்த தண்ணியில் அந்த ஃப்ளேவர் இறங்கிட்டே இருக்கும். வெங்காயம் வதங்கினாக்கில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கணும். தக்காளிலேயே நம்ம உப்பு சேர்த்துட்டா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம மீனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம ரைஸ் வேக வைக்கலையும் உப்பு சேர்ப்போம். உப்பு பார்த்துட்டு கிரேவியில் சேர்த்துக்கலாம். தக்காளியில் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பிரியாணிக்கு நம்ம தண்ணியில் உப்பு சேர்க்கல பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கல உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரைஸ் கிரேவியில் சேரையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தூக்கலாக இருக்கணும். 2 பே லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோட எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது அந்த ஹைதராபாத்தி பிரியாணி மசாலா அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் பிரியாணி மசாலாவாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் ஜாய் ஜீரா இதை போட்டு அந்த தண்ணியை கொதிக்க விடுவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம்.
இதோட மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம மீன் துண்டை சேர்க்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் துண்டை இதோட சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் ஓவர் குக்லாம் ஆகாது. இந்த கிரேவியில் அந்த மீன் துண்டெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 4 நிமிஷம் குறைஞ்ச தீயில மூடி போட்டு வச்சிடணும். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி அதில் சேர்த்துடலாம். இதில் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்த பிறகு தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம சிக்கன் கிரேவி மாதிரி அரை வேக்காட்லேயோ 3/4 வேக்காட்லேயோ நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த அரிசி அதுலேயே வெந்துடும். ஆனால் ஃபிஷ் கிரேவியில் உங்களுக்கு ஈரப்பதம் கம்மியாக தான் இருக்கும் அந்த கிரேவியில். அதனால் ஒரு 80% 90% குக்கான பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. 6 நிமிஷத்தில் உங்களுக்கு அரிசி ரெடி ஆகிடும். நம்ம 4 நிமிஷத்தில் அந்த மீன் துண்டெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபிஷ்ஷை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் தம் போடலாம். ஆனால் இதை மேலே எடுத்து ரைஸ் போட்டு அதுக்கு மேலே வச்சு போடல இன்னுமே உங்களுக்கு மீனெல்லாம் உடையாமல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் எடுத்துக்கிறேன். அரிசியுமே நல்லா கரெக்டாக வந்துட்டு நல்ல நீளமாக விரிஞ்சிட்டு நம்ம கையில் வைக்கல ஒரு 2-3 துண்டாக உடையணும். இந்த மாதிரி வரணும். இப்போ இதை வடித்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ் கிரேவி, அதில் சேர்த்துடலாம். ஃபிஷ் கிரேவியில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃபிஷ் துண்டு, இதெல்லாம் மேலே வச்சுட்டு நம்ம மல்லி புதினா விருப்பப்பட்டால் தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் குறைஞ்ச தீயில தம் போட்டு விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் தம் போடணும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஆனால் தம் முடித்த உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஃபிஷ் போட்டுட்டு நான் மேலே கொஞ்சமாக ரைஸ் லேயர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் ரைஸுக்கு நடுவில் கூட இந்த ஃபிஷ்ஷை போட்டு தம் போட்டுக்கலாம். இது 10 நிமிஷம் அந்த தோசைக்கல் மேலே தம்மில் இருக்கட்டும். தம்மை அணைச்சி வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீன் துண்டெல்லாம் ஒன்று கூட உடையலை. பிரியாணியும் அந்தளவுக்கு வாசமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.